என்னோட ஃபாலோவர் ஒருத்தர் பல்சர் ஸ்டார் பத்தி பேசுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பல்சர் ஸ்டார்னா என்னன்னா, ஒரு பெரிய ஸ்டாரோட வாழ்நாள் முடியும் போது ஒரு சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. அதாவது அந்த ஸ்டார் மொத்தமாவே வெடிக்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த ஸ்டார் பாத்தீங்கன்னா தன்னைத்தானே ஸ்குவீஸ் பண்ணும். அதாவது அந்த ஸ்டாரோட எல்லா பார்ட்டிகல்ஸும் அதோட இன்னர்ல கொலாப்ஸ் ஆகி ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிக்கும். எப்படின்னா யோசிச்சு பாருங்களேன், நம்ம சூரியனோடவே 10 மடங்கு பெருசா இருக்க ஸ்டார் ஷ்ரிங்க் ஆகி ஒரு சின்ன சிட்டி சைஸ் அளவுக்கு வந்துருது. 10 மடங்கு சூரியன் சைஸ் எங்க, ஒரு சின்ன சிட்டியோட சைஸ் எங்க, அந்த அளவுக்கு சுருங்கும். ஆள் தாங்க சைஸ்ல சின்னவன், பட் இதோட பவர் வேற லெவல்ல இருக்கும். இதோட டென்சிட்டி தான் ஆச்சரியமான விஷயமே. சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு ஷ்ரிங்கான ஸ்டார்ல இருந்து ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் எடுத்தீங்கன்னு வைங்க, அது நம்ம மவுண்ட் எவரெஸ்ட்டை விட வெயிட் அதிகமா இருக்குமா. பிகாஸ் அந்த ஸ்டாரோட அவ்வளவு வெயிட்டும் அதோட இன்னர்ல கம்ப்ரஸ் ஆகுது. இந்த ஸ்டாருக்கு ஏன் பல்சர்னு பேர் வச்சாங்க தெரியுமா? இது ஒரு செகண்டுக்கு 700 தடவை சுத்துமா. ஆக்சுவலா இது ஸ்பேஸோட லைட் ஹவுஸ்னு சொல்றாங்க. ஏன்னா அது சுத்தும் போது அதுல இருந்து வர ரேடியேஷன் பீம்ஸ் நம்ம எர்த்தை கிராஸ் பண்ணும்போது பல்ஸ் மாதிரி தெரியும். அதனால தான் அதுக்கு பல்சர் ஸ்டார்னு பேரு. இன்னொரு கிரேசியான விஷயம் என்னன்னா, இந்த பல்சர் ஸ்டாரோட டென்சிட்டி எவ்வளவு ஸ்ட்ராங்னா நம்ம இது பக்கத்துல போகும்போது டைம் ஸ்லோ ஆயிடும். ஸோ ஐன்ஸ்டீனோட தியரி படி இது ஒரு நேச்சுரல் டைம் மெஷின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பல்சர் ஸ்டார் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி வேற ஏதாச்சும் டாபிக் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தடுத்து வர வீடியோல பார்ப்போம். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.